வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு இல்லம் தேடி தேர்வில் நம்ம 26வது டெஸ்ட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் ரிவிஷன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11 ஐஎன்எம் பார்ட் 1. இதில் 100 கேள்விகள் இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்குள்ளான விடைகள் மற்றும் விளக்கங்களை நம்ம பார்க்க போகிறோம். கடைசியாக உங்களுக்கு ஒரு ரிவிஷன் பேட்டர்ன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் இருக்குது. சரிங்களா? ஐஎன்எம் மாரத்தான் சொல்லிட்டு சரிங்களா 28 மினிட்ஸில் உங்களுக்கு ஓவரால் ஐஎன்எம் முடிஞ்சிடும். அதில் பாளையக்கார புரட்சியில் ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் வரைக்கும் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் ஃபுல்லாக கவராக இருக்கும். மொத்தமே 28 நிமிடங்கள் தான் இருக்கும். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்புன்றது எளிதில் கிடைத்திடாது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண் முன்னாடி குரூப் 4, குரூப் 1, குரூப் 2 மூணுமே கண்முடி உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ இந்த காலமும் அதே மாதிரி தான். காலம் பொன் போன்று சொல்கிறாங்கல்ல. ஸோ அதுக்குள்ள டைம் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. சரிங்களா? ஸோ வாய்ப்பு இருக்குது, டைம் இருக்குது. ஸோ ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உபயோகப்படுத்துறீங்கன்னா நீங்கள் வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணலாம். ஸோ வாங்க சரிங்களா நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு நல்லபடியாக சக்ஸஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகும். முதல் கேள்வி, which of the pairs given below are correct? பாருங்க, பின்வரும் இணைகளில் எது சரியானவை கேட்டிருக்காங்க. இப்போ என்ன 1857 ரிவல்ட். சரிங்களா? 1857ஆம் ஆண்டு நடந்த பெருங்கலகத்தோட ஒரு கான்சிக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னா யார் யார் எங்க போராடினாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ மங்கள் பாண்டே பரக்பூர். ஸோ இது சரியான இணை. நானா சாஹிப் கான்பூர். இது சரியான இணை. மௌலாவி அகமதுல்லா ஜான்சி. இது தவறான இணை. ஏன்னா வந்து ஜான்சில வந்து யாரு லக்ஷ்மி பாய் பண்ணாங்க. ஜான்சில லக்ஷ்மி பாய், ஜான்சி ராணி சொல்லக்கூடிய லக்ஷ்மி பாய் வந்து போராடி இருப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் வந்து சரியான, அப்போ தவறானது. அப்போ விடை வந்து பார்த்தீங்கன்னா 1 and 2. சொல்லுங்களா? ஆன்சர் ஏ 1 and 2. ஸோ இரண்டாவது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது கேள்வி, வாட் வாஸ் தி அக்கேஷன் ஃபார் தி போர்ச்சுகீஸ் மேக்கிங் ஓவர் பாம்பே டு தி பிரிட்டிஷ்? போர்த்துகீசியர் மும்பையை எந்த சூழலில் ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்தனர் கொடுத்திருக்காங்க. என்ன? growth of peaceful relations between the English and the Portuguese as a result of Portugal independence from the Spain. போர்த்துகீசியர் மும்பையை ஸ்பெயினிடமிருந்து விடுதலை பெற்ற போர்ச்சுகீசியர்களுடன் பிரிட்டிஷ் சுமூக உறவை வளர்த்துக் கொள்வதற்காக. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது கிடையாது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ராங். செகண்ட் என்ன? தி மேரேஜ் ஆஃப் சார்லஸ் II வித் தி போர்ச்சுகீஸ் பிரின்சஸ் கேத்ரின் ஆஃப் பர்கானா. சரி பாருங்க, சார்லஸ் II போர்த்துகீசிய இளவரசி கேத்ரின் பர்ஸ்கன்சாவை திருமணம் செய்து கொண்டதற்காக பம்பாயை கொடுத்தப்பட்டது. சரி வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. அப்போ செகண்ட் ஒன் கரெக்ட். அப்போ என்ன கேட்டிருக்காங்க? சரியானது கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆன்சர் பி. ஸோ ஆல்சோ தேர்டு ஃபோர்த்து வராது. சரிங்களா? ஸோ ஆன்சர் பி. மூன்றாவது கேள்வி, which charter act gave ₹1 lakh ₹1 lakh every year for the development education in India? இந்தியாவில் கல்வி மேம்பாட்டிற்காக ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் 1 லட்சம் ஒதுக்க வழிவகுத்த பட்டய சட்டம் எது? 1833 பட்டய சட்டம், 1813 பட்டய சட்டம், 1793 பட்டய சட்டம், 1853 பட்டய சட்டம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டர் ஆக்ட் 1813. ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா பி பட்டய சட்டம் 1813 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் டெவலப்மெண்ட் காண்டி எவ்ரி இயர் வந்து வருடம் 1 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டது. ஸோ ஆன்சர் பி. இங்கிலாந்து நாட்டு பாராளுமன்றம் 1813ஆம் ஆண்டில் கிழக்கிந்திய கம்பெனியின் சாசனத்தை புதுப்பிக்கும் போது இந்தியாவில் உள்ள பிரிட்டிஷ் பகுதிகளில் இலக்கியம் மற்றும் அறிவியலை மேம்படுத்துவதற்காக 1 லட்சம் ரூபாய்க்கு குறையாமல் பாருங்க 1 லட்சம் ரூபாய்க்கு குறையாமல் நிதி ஒதுக்குவதற்கான ஒரு விதிமுறை சேர்த்து சட்டம் இயற்றியது. இந்த சட்டம் 1813ஆம் ஆண்டு பட்டய சட்டம். ஸோ நான்காவது கேள்வி, கீழ்கண்டவற்றை பொறுத்துக. நானா சாஹேப், பேகம் ஹஸ்ரத் மஹால், குன்வர் சிங், மங்கள் பாண்டே. இது வந்து பார்த்தீங்கன்னா 1857ஆம் ஆண்டு பெருங்கலகம். சரிங்களா? சிப்பாய் புரட்சி பெருங்கலகம், முதல் இந்திய சுதந்திர புரட்சி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அது ரிலேட்டடா நானா சாஹேப் வந்து பார்த்தீங்கன்னா எங்க போராடினார் அப்படின்னா, ஸோ நானா சாஹேப் வந்து கான்பூர், பேகம் ஹஸ்ரத் மஹால் வந்து பார்த்தீங்கன்னா லக்னோ, குன்வர் சிங் பீகார், மங்கள் பாண்டே பாரக்பூர். ஸோ இந்த தலைவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடங்கள்ல பிரிட்டிஷ்க்கு எதிராக போராடி இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ விடை வந்து பார்த்தீங்கன்னா 3, 4, 1, 2 விடை. அப்போ ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா டி. சாரி சரிங்களா? விடை டி. ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா டி. ஸோ 1857 கழகம் நடைபெற்ற இடங்கள், இந்திய தலைவர்கள், கழகத்தை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரிகள். டெல்லி யார் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா பகதூர் ஷா II, இரண்டாம் பகதூர் ஷா. அங்க யார் வந்து கண்ட்ரோல் பண்றாங்கன்னா ஜான் நிக்கல்சன், ஆங்கிலேய அதிகாரி. லக்னோ பேகம் ஹஸ்ரத் மஹால், அங்க பிரிட்டிஷ் யார் இருக்காங்க? ஹென்ரி
லாரன்ஸ். கான்பூர்ல நானா சாஹிப், சர் காலின் கேம்பல் பிரிட்டிஷ் அதிகாரி. ஜான்சி அண்ட் குவாலியர் ராணி லட்சுமிபாய் தாந்தியா தோப்பே. ஜெனரல் ஹக்ரோஸ் இவர் தான் அங்க கலவரத்தை கண்ட்ரோல் பண்றாரு. பிரெய்லி கான் பக்தூர் கான், சர் காலின் கேம்பல் பிரிட்டிஷ் அதிகாரி. பீகார் கன்வர் சிங், வில்லியம் டெய்லர். சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலகம் நடைபெற்ற இடங்கள், இந்திய தலைவரின் கழகத்தை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரிகள். ஸோ இது அதிகமாக கேட்பாங்க. சரிங்களா, இது அதிகமாக கேட்பாங்க. ஸோ ஐந்தாவது கேள்வி, தி டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி செட் அப் த ஹெட் குவார்ட்டர்ஸ் அட். பாருங்க, டச்சு கிழக்கிந்திய கம்பெனி தன்னுடைய தலைமையகத்தை நிறுவிய இடம் எது? கோவா, நாகப்பட்டினம், பாம்பாய், டாமன். ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம். விடை நாகப்பட்டினம். போர்ச்சுகீசியமிருந்து நாகப்பட்டினத்தை கைப்பற்றி தென்னிந்தியாவில் தங்களை வலிமைப்படுத்திக் கொண்டனர். யாரு? டச். ஆரம்பத்தில் பழவேற்காடு டச்சுக்காரர்களின் தலைநகராக இருந்தது. பின்னர் 1690ஆம் ஆண்டு பழவேற்காட்டிலிருந்து தலைநகரை நாகப்பட்டினத்திற்கு மாற்றிக்கொண்டனர். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேப்சர் பண்ணது புலிக்காட். தென் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தலைநகரை எங்க மாத்திருக்காங்கன்னா நாகப்பட்டினம். இங்க தலைநகரம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப விடை நாகப்பட்டினம். ஆறாவது கேள்வி, மேட்ச் லிஸ்ட் பாருங்க. பொறுத்துக்க கொடுத்துருக்காங்கன்னா கர்நாடிக் வார், ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார், தேர்ட் கர்நாடிக் வார், பேட்டில் ஆஃப் பிளாசி, பேட்டில் ஆஃப் பக்சர். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் 1746 இருந்து 1748 வரைக்கும். சரிங்களா? மூன்றாவது கர்நாடக போர் 1756 முதல் 1763 வரை. பேட்டில் ஆஃப் பிளாசி 1757, பேட்டில் ஆஃப் பக்சர் 1764, 1764 பேட்டில் ஆஃப் பக்சர். அப்ப 2, 3, 4, 1. விடை என்ன? அப்ப டி. விடை டி. சோ ஏழாவது கேள்வி, சோ டியூப்ளே அன்வருதீன் சுஜா-உத்-தௌலா போலாக். டியூப்ளே யாரு? பிரெஞ்சு கவர்னர். சோ பிரெஞ்சு வந்து பாத்தீங்கன்னா கவர்னர் டியூப்ளே. அன்வருதீன் கர்நாடகா நவாப். சுஜா-உத்-தௌலா வங்காளத்தின் நவாப். சுஜா-உத்-தௌலா வங்காளத்தின் நவாப். போலாக் ஆங்கிலேய படை தளபதி. போலாக் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேய படை தளபதி. அப்ப விடை என்ன? 3, 4, 1, 2. விடை சி. விடை சி. எட்டாவது கேள்வி, டூரிங் 1857 revolt which army remained loyal to British? 1857ஆம் ஆண்டு புரட்சியின் போது ஆங்கிலேயருக்கு விசுவாசமாக இருந்த ராணுவம் எது? பாம்பாய் ஆர்மி, பெங்கால் ஆர்மி, மெட்ராஸ் ஆர்மி, அவாத் ஆர்மி. சோ வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு 1857ஆம் ஆண்டு புரட்சியின் போது ஆங்கிலேயருக்கு விசுவாசமாக இருந்த ராணுவம் வந்து பாத்தீங்கன்னா மதராஸ் ராணுவம். சோ விடை சி, மெட்ராஸ் ஆர்மி. சோ ஒன்பதாவது கேள்வி, பிக் அவுட் தி ராங் ஸ்டேட்மெண்ட். தவறான கூற்றை சுட்டிக்காட்டவும். சோ என்ன கேட்டுறாங்க? வீரப்பா தி ஜமீன்தார் ஆஃப் கோபால் ரோஸ் அகேன்ஸ்ட் தி நிசாம் ஆஃப் ஹைதராபாத் இன் 1819. 1819ஆம் ஆண்டு கோபால் ஜமீன்தார் வீரப்பா என்பவர் ஹைதராபாத் நிஜாமுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தார். இது சரியான கூற்று. செகண்ட் ஒன், கட்காரி வேர் military classes who garrisoned Maratha force. கட்காரிகள் மராத்திய கோட்டை காவலர்கள் ஆவார்கள். இதுவும் சரியான கூற்று. சக்ரா பிசோய் வாஸ் தி கோண்ட்ஸ் லீடர். சக்ரா பிசோய் என்பவர் கோண்டுகளின் தலைவர் ஆவார். இதுவும் சரியான கூற்று. சித்து அண்ட் கங்கு வேர் தி லீடர்ஸ் ஆஃப் கோல்ஸ். சித்து மற்றும் கங்கு என்பவர்கள் கோல்களின் தலைவர்கள் ஆவார்கள். இது தவறானது. ஏன்னா சித்து அண்ட் கங்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க எந்த ரிபல்ஸ்க்கு வந்து எந்த ரிபல்ஸ்னா உங்களுக்கு சாந்தல் ரிபலின். சரிங்களா? சாந்தல் கழகம் இதோட தலைவர்கள். சாந்தல் கழகத்தோட தலைவர்கள் தான் யாரு? சித்து அண்ட் கங்கு. சோ அப்ப விடை டி. விடை வந்து தவறான கூற்று கேட்டிருக்காங்க. அப்ப விடை டி. சோ 10வது கேள்வி, ஜமீன்தாரி சிஸ்டம் வாஸ் இன்ட்ரோடியூஸ்டு பை. ஜமீன்தார் முறை இந்தியாவில் யாரால் தொடங்கப்பட்டது? சோ எல்லாருக்குமே ஆப்வியஸ்லி தெரியும், லார்ட் கார்ன்வாலிஸ். சோ கார்ன்வாலிஸ் பிரபு அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜமீன்தாரி சிஸ்டத்தை இந்தியாவில் தொடங்கினார். கார்ன்வாலிஸ் பிரபு தலைமை ஆளுநரான பிறகு இத்திட்டத்தை 10 ஆண்டு நில வருவாய் திட்டமாக 1793ஆம் ஆண்டு அறிமுகம் செய்தார். இத்திட்டம் நிலையான நிலவரி வருவாய் திட்டம் என்று அழைக்கப்பட்டது. அதான் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் சொல்லுவாங்க. பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம். 11வது கேள்வி, இன் இந்தியா ஸ்லேவரி வாஸ் அபாலிஷ்ட் டூரிங் தி கவர்னர் ஜெனரல்ஷிப் ஆஃப். எந்த கவர்னர் ஜெனரல் காலத்தில் இந்தியாவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்டது? வில்லியம் வில்பர் போர்ட்ஸ்பர்ட், லார்ட் ஆக்லாந்து, லார்ட் எலன்புரோ, லார்ட் ஹார்டிஞ்ச். சோ விடை வந்து லார்ட் எலன்புரோ. விடை சி, லார்ட் எலன்புரோ. 12வது கேள்வி, பொறுத்துக. வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹபீஸ் ரஹமத் கான், அவருடைய தொடர்புடையவர் ஹபீஸ் ரஹமத் கான். ஜர்சான் ஜோர், சர் ஜான் சோர், தலையிடா கொள்கை, தோஸ்த்
முகமது ஆக்லன் பிரபு, தோஸ்த் முகமது ஆக்லன் பிரபு, மெக்கார்ட்னே பிரபு, பெங்களூர் உடன்படிக்கை. விடை வந்து பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 1. விடை ஏ. 13வது கேள்வி அசசன் ரீசன் கேட்டிருக்காங்க. அசசன் வந்து பார்த்தீங்கன்னா கூற்று என்ன? அண்டர் பிரிட்டிஷ் ரூல் இன் ஜமீன்தாரி சிஸ்டம் லேண்ட்லார்ட்ஸ் சார்ஜ் ஹெவி ரென்ட்ஸ் ஃப்ரம் டெனன்ட்ஸ். பிரிட்டிஷ் ஆட்சியின் காலத்தில் ஜமீன்தாரி முறையில் நிலப்பிரபுக்கள் குத்தகைக்காரரிடமிருந்து அதிக குத்தகை வசூலித்தார்கள். இது சரியான கூற்று. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சரியான கூற்று. செகண்ட் ஒன் என்ன? அண்டர் ஜமீன்தாரி சிஸ்டம் பாப்புலேஷன் கிரோ, வில்லேஜஸ் டிகேட் அண்ட் டிமாண்ட் ஃபார் லேண்ட்ஸ் ஆல்சோ க்ரோ. மேற்படி ஆட்சியில் ஜமீன்தாரி முறையில் மக்கள் தொகை பெருக்கமும் கிராமங்களின் அழிவும் ஏற்பட்டதால் விளைநிலங்களின் தேவை பெருகியது. இது வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு கூற்று. அப்ப ஏ அண்ட் ஆர் ரெண்டுமே கூற்று காரணம் இரண்டும் சரி. ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சரியான கூற்றுக்கான காரணம் எக்ஸ்பிளனேஷன் ஏ. அப்ப ஆர். அப்ப விடை வந்து ஏ. விடை ஏ. விவசாயிகளிடமிருந்து வசூலித்த 11 10 பங்கு பிரிட்டிஷுக்கு ஜமீன்தார் கட்டிடணும். ரிமைனிங் 1% தான் வந்து பாத்தீங்கன்னா ஜமீன்தார் எடுத்துக்கணும். இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள் வந்து வசூலித்த 11 10 பங்கு வரியினை ஜமீன்தார் ஆங்கில அரசுக்கு செலுத்தினர். ஜமீன்தார்கள் விவசாயிகளுக்கு பட்டா வழங்கினர். ஜமீன்தார் வந்து விவசாயிகளுக்கு பட்டா கொடுக்குறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுதப்பட்ட ஒரு ஒப்பந்தம். சரிங்களா? நீங்க வந்து இந்த லேண்டை நீங்க விவசாயம் பண்ணிக்கலாம் சொல்லி. இதன் மூலம் உங்களுக்கு என்ன ஆகுனா விவசாயிகள் அந்த நிலத்தை உளும் காலம் வரை குத்தகைக்காரர்களாகவே கருதப்பட்டனர். அப்ப ஓனர் யாரா வந்துருச்சு இந்த இடத்துல? ஜமீன்தாரா வந்துட்டாங்க. அதுதான் ஜமீன்தார் சிஸ்டம் சொல்றாங்க. 14வது கேள்வி ஃபைண்ட் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். சரியான கூற்றை காண்க. Colonel Mikas of the 23rd Regiment was shot down on the parade ground. 23ஆம் படைப்பிரிவின் ராணுவ அதிகாரியான கர்னல் மிக்காஸ் கொல்லப்பட்டார். இதுவும் சரியான கூற்று. இரண்டாவது ஜூலை 10, 1806 First and 23rd Regiments started the revolt. 1806ஆம் ஆண்டு ஜூலை 10ஆம் நாள் முதல் மற்றும் 23ஆம் படைப்பிரிவை சேர்ந்த இந்திய சிப்பாய்கள் கழகத்தை தோற்றுவித்தனர். இது வெள்ளூர் கழகம். சரிங்களா? இதுவும் சரியான கூற்று. மேஜர் ஆம்ஸ்ட்ராங் வாஸ் தி நெக்ஸ்ட் ஆபீசர் கில்ட் டூரிங் தி மியூட்னி. இக்கழகத்தில் இரண்டாவதாக கொல்லப்பட்ட ராணுவ அதிகாரி மேஜர் ஆம்ஸ்ட்ராங் ஆவார். இதுவும் சரியான கூற்று. கர்னல் பான்காட் who commanded the garrison was their first victim. கர்னல் பான்கோட் என்றும் ராணுவ அதிகாரி இக்கழகத்துக்கு முதல் பலியானார். இதுவும் சரியான கூற்று. அப்ப என்ன கேட்டிருக்காங்க? சரியான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஆல் தி அபவ். சரியான ஸ்டேட்மெண்ட் எல்லாமே. அனைத்தும் சரியான ஸ்டேட்மெண்ட். அப்ப விடை சி ஆல் தி அபவ். 15வது கேள்வி கன்சிடர் தி ஸ்டேட்மெண்ட் which of the following statements is not correctly matched. கீழ்க்கண்டவற்றுள் எந்த வாக்கியம் சரியாக பொருந்தவில்லை? The revolt of 1857 led to the division between the ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ். 1857ஆம் ஆண்டு இந்திய பெருங்கழகம் இந்து மற்றும் முஸ்லீம் பிரிவினைக்கு இட்டு சென்றது. ஆக்சுவலி இது வந்து தவறான கருத்து. ஏன்னா வந்து தவறான கூற்று. ஏன்னா இந்த ரிவோல்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்து அண்ட் முஸ்லீம் கிட்ட பிரித்தாலும் கொள்கையை கொண்டு போவாங்க. சரிங்களா? அந்த சூழ்ச்சியை அவங்க இதுக்கப்புறம் ட்ரை பண்ணுவாங்க. பட் வந்து இந்து முஸ்லீம்குள்ள கழகம் பிரிவினை இருக்காது. ஆனா இதை பிரிட்டிஷ் தான் கொண்டு வருவாங்க. அப்ப முதல் கூற்று தவறான கூற்று. இரண்டாவது Indian administration transferred from East India Company to the crown by Queen's proclamation. இந்திய ஆட்சி கிழக்கிந்திய வணிக குழுவிடமிருந்து பிரிட்டிஷாரின் நேரடி ஆட்சி நடைமுறைக்கு வந்தது. இது சரியான கூற்று. லார்ட் கானிங் was appointed first viceroy. கானிங் பிரபு முதல் வைஸ்ராயாக நியமிக்கப்பட்டார். இதுவும் சரியான கூற்று. Queen's proclamation was called the Magna Carta of the Indian people. பேரரசின் அறிக்கை இந்திய மக்களின் மேக்னா கார்ட்டா என்று அழைக்கப்பட்டது. இதுவும் சரியான கூற்று. அப்ப என்ன கேட்டிருக்காங்க? சரியாக பொருந்தவில்லை எதுவும் கேட்டிருக்காங்க. ஆப்வியஸ்லி விடை ஏ. 16வது கேள்வி மேட்ச் கொடுத்திருக்காங்க. போர்ச்சுகீஸ் செட்டில்மெண்ட், டச் செட்டில்மெண்ட், டேனிஷ் செட்டில்மெண்ட் அண்ட் பிரெஞ்சு ஃபேக்டரி. பொறுத்துக போர்ச்சுகீசிய வாணிபத்தலம் கோவா, டச்சு வாணிபத்தலம் பழவேற்காடு, டச்சுக்காரர்களின் வாணிபத்தலம் பழவேற்காடு, டேனிஷ் அவர்களுடைய வாணிபத்தலம் வந்து பாத்தீங்கன்னா தரங்கம்பாடி, டிராங்கூர் சொல்லக்கூடிய டிராங்கூர் அப்படின்னு சொல்லக்கூடிய தரங்கம்பாடி. பிரெஞ்சு வாணிபத்தலம் மசூலிப்பட்டினம். பிரெஞ்சோட ஃபேக்டரி வந்து பாத்தீங்கன்னா மசூலிப்பட்டினத்தில் இருக்கும். அப்ப விடை என்ன? 1 3 2 4. சரிங்களா? விடை பி. 17வது கேள்வி அரேஞ்ச் தி ஃபாலோயிங் ரிவோல்ட்ஸ் இன் இந்தியா இன் chronological ஆர்டர். இந்தியாவில் நடந்த கீழ்கண்ட கலகங்களை காலவரையின்படி வரிசைப்படுத்துக.
பெங்கால் இண்டிகோ கல்டிவேட்டர் ஸ்ட்ரைக், மராத்தா பெசன்ட் அப்ரைசிங், சாந்தல்ஸ் ரெபலியன், வைசாக் ரெவல்யூஷன். வங்காள இண்டிகோ பயிரிடுவோர் வேலை நிறுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 1860ஆம் ஆண்டு. 1860 இண்டிகோ ரிவோல்ட் 1860. மராத்தா விவசாயிகள் புரட்சி 1875. 1875. சாந்தல் கழகம் 1855 முதல் 1856 வரை. 1855-56. விசாகப்பட்டினம் புரட்சி 1923. விசாகப்பட்டினம் புரட்சி 1923. இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாந்தல், செகண்ட் இண்டிகோ, தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மராத்தா, ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம். ஸோ ஆன்சர் பி. ஆன்சர் வந்து பி. 18வது கேள்வி, which among the following is correctly matched? கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தியுள்ளது? ஸோ ரஞ்சித் சிங் பேட்லா பிளாசி கிடையாது. ரஞ்சித் சிங் வந்து பார்த்தீங்கன்னா டிடி ஆஃப் அமிர்தசரஸ். திப்பு சுல்தான் டிடி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம். டிடி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம். ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை. வாட்சன் பேட்லா பிளாசி. வாட்சன் வந்து பேட்லா பிளாசி. ஹெக்டர் மன்ரோ பேட்லா பக்சார். அப்ப மூன்று மட்டும் தான் சரியாக பொருந்தியது. ஹெக்டர் மன்ரோ பக்சார் போர் இதுதான் சரியாக பொருந்தியுள்ளது. விடை சி. ஸோ ரஞ்சித் சிங் அமிர்தசரஸ் உடன்படிக்கை, திப்பு சுல்தான் ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை, ஹெக்டர் மன்ரோ பக்சார் உடன்படிக்கை, வாட்சன் பிளாசிப்பூர். வாட்சன் வந்து பிளாசிப்பூர். 19வது கேள்வி, which one of the following Christian missionary called himself as Roman Brahmin? பின்வரும் கிறிஸ்துவ சமய பரப்பாளர்களில் தன்னை ரோமபுரி பிராமணன் என்று கூறியவர் யார்? ராபர்ட் புருஸ் பூட், கால்டுவெல், ராபர்ட் டி நோபலி, ஜியு போப். ஸோ ஆன்சர் வந்து ராபர்ட் டி நோபலி. விடை சி. 20வது கேள்வி, even before the Meerut incident in 1857, which natural infantry at Berhampur refused to use the newly introduced என்ஃபீல்ட் ரைஃபிள்ஸ்? 1857ஆம் ஆண்டு மீரட் நிகழ்வு ஏற்படுவதற்கு முன்பே பெர்ஹாம்பூரில் எந்த சுதேச படைகளின் பிரிவு புதிதாக அறிமுகம் செய்யப்பட்ட என்ஃபீல்டு துப்பாக்கியை பயன்படுத்த மறுத்தது? 17th இன்ஃபேண்ட்ரி, 18th இன்ஃபேண்ட்ரி, 19th இன்ஃபேண்ட்ரி, 34th இன்ஃபேண்ட்ரி. ஸோ என்ஃபீல்டு துப்பாக்கியை பயன்படுத்த மறுத்த படை 19ஆம் தரைப்படை. சரிங்களா? விடை சி. 21வது கேள்வி, which of the following statement is not correct? கீழே கொடுக்கப்பட்ட வாக்கியங்களில் எது சரியற்றது? The company's trade monopoly with India was abolished by the Charter Act of 1813. 1813ஆம் ஆண்டு பட்டய சட்டம் இந்தியாவுடனான கம்பெனியின் வாணிக முற்றுரிமை நீக்கப்பட்டது. இது சரியான கூற்று. The Christian missionaries were allowed to come to India after seeking permission of the government by the Charter Act of 1813. 1813ஆம் ஆண்டு பட்டய சட்டம் அரசிடமிருந்து அனுமதி பெற்று கிறிஸ்தவ சமய பரப்பாளர்கள் இந்தியாவுக்கு வர அனுமதித்தது. இதுவும் சரியான கூற்று. 3வது கூற்று, as per the Charter Act of 1833, the British citizens were permitted to purchase land in India. 1833ஆம் ஆண்டு பட்டய சட்டம் இந்தியாவில் நிலம் வாங்க பிரிட்டிஷ் குடிமகன்களுக்கு அனுமதி அளித்தது. இதுவும் சரியான கூற்று. The system of competitive examination was introduced by the civil services by the Charter Act 1833. 1833ஆம் ஆண்டு பட்டய சட்டத்தால் குறுமை பணி தேர்வுக்கான போட்டித் தேர்வு முறையை அறிமுகம் செய்யப்பட்டது. இது தவறானது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இது 1853 Charter Act. சரிங்களா? சோ வந்து பாத்தீங்கன்னா இயர் தப்பா கொடுத்துருக்காங்க. அப்ப 4th ஒன் சரியானது, தவறானது. விடை சரியற்ற எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப விடை டி. விடை வந்து பாத்தீங்கன்னா டி, 4 ஒன்லி. சோ 22வது கேள்வி, பசாரி மூவ்மெண்ட், வஹாபி மூவ்மெண்ட், பகல் பாண்டே மூவ்மெண்ட், குக்கா மூவ்மெண்ட். ஸோ இதில் யார் வந்து தலைவர்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபசாரி இயக்கம் பார்த்தீங்கன்னா சரியதுல்லா. ஃபசாரி இயக்கம் சரியதுல்லா. வஹாபி இயக்கம் சையத் அகமத். பாகல்பந்தி இயக்கம் கரம்ஷா. பாகல்பந்தி இயக்கம் கரம்ஷா. குக்கா இயக்கம் பகத் ஜவஹர் மால். குக்கா இயக்கம், குக்கா மூமெண்ட், பகத் ஜவஹர் மால். சோ விடை வந்து பாத்தீங்கன்னா 2, 4, 1, 3. சோ விடை பி. 23வது கேள்வி, வேர் தி ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் வாஸ் ஃபார்ம்டு இன் 1906? எங்கு அகில இந்திய முஸ்லீம் லீக் 1906ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது? மும்பை, உத்தரப்பிரதேஷ், சென்னை, டாக்கா. ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா டாக்கா. விடை டி, டாக்கா. டிசம்பர் 30 1906ஆம் ஆண்டில் ஆகா கான் தலைமையில் முஸ்லீம் லீக் உருவாக்கப்பட்டது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து முஸ்லீம் லீக் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதில் தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா ஆகா கான் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருப்பாங்க.
ஸோ அடுத்து 24வது கேள்வி மேட்ச் தி ஃபாலோயிங் அன்னி பெசன்ட், பிபின் சந்திரபால், பூபேந்திரநாத் தத், திலக். ஸோ இவங்களுடைய பத்திரிகையில் கேட்டிருக்காங்க. ஸோ பொறுத்துக. அன்னி பெசன்ட் காமன்வெல்த், அவங்களுடைய பத்திரிகை காமன்வெல்த். பிபின் சந்திரபால் நியூ ஆசியா, பிபின் சந்திரபால் நியூ ஆசியா. பூபேந்திரநாத் தத் யுகந்தர். திலக்கர் கேசரி, திலக்கர் கேசரி. ஸோ 2, 3, 4, 1 விடை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ விடை டி. 25வது கேள்வி தி 1857 revolt was sparked up due to the reason. 1857ஆம் ஆண்டு கலகத்துக்கு உடனடி காரணம் என்ன? நியூ ஃபார்ம் ஆஃப் தர்பன், கிரீஸ்ட் கேட்ரிஜஸ், டாக்டரின் ஆஃப் லாப்ஸ், அபாலிஷ் தி பேட்டா. புதிய வகை தலைப்பாகை, கொழுப்பு தடிய தடவிய தோட்டாக்கள், வாரிசு இழப்பு கொள்கை, இரட்டைப்படி ரத்து செய்தல். ஸோ இம்மிடியேட் காசு வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பு தடவிய தோட்டாக்கள். விடை பி. 26வது கேள்வி ஹூ ரிப்பீல் தி வெர்னாகுலர் Press Act and earn much popularity among India. நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டத்தை ரத்து செய்து இந்திய மக்களிடையே பெரும் புகழ் பெற்றவர் யார்? லார்ட் கர்சன், லார்ட் ரிப்பன், லார்ட் லிட்டன், லார்ட் மேயோ. லார்ட் ரிப்பன். ரிப்பன் பொறுப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரத்து செய்தார். சரிங்களா? ஸோ விடை பி, லார்ட் ரிப்பன். ஸோ 27வது கேள்வி மேட்ச் கொடுத்துருக்காங்க. லீடர்ஸ் அந்த ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ். ராஜாராம் மோகன் ராய், ஆத்மராம் பாண்டுராய், மேடம் ஹெச்பி பிளாவட்ஸ்கி, தயானந்த சரஸ்வதி. சரிங்களா? சோ 27வது கேள்வி பாருங்க. ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜ், ஆத்மராம் பாண்டுரங் பிரார்த்தனா சமாஜ், மேடம் ஹெச்பி பிளாவட்ஸ்கி தியோசபிக்கல் சொசைட்டி, தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜ், தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜ். சோ அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 4, 3, 1, 2. சோ ஆன்சர் டி. ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜம், ஆத்மா ராம் பாண்டுரங் பிரார்த்தன சமாஜம், மேடம் ஹெச்பி பிளாவட்ஸ்கி பிரம்ம ஞான சபை, தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜம். ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா டி. 28வது கேள்வி தி ஃபவுண்டர் ஆஃப் தி யங் பெங்கால் மூவ்மெண்ட். இளம் வங்காள இயக்கத்தை நிறுவியவர் யார்? அன்னி பெசன்ட், ஹென்றி விவியன் டெரேசோ, ஹென்றி ஸ்டீல் ஆல்காட், எம்ஜி ரானடே. ஸோ இளம் வங்காள இயக்கத்தை நிறுவியர் ஹென்றி விவியன் டெரேசியோ. விடை பி. 29வது கேள்வி சம்பல்பூர் வாஸ் மேட் எ பார்ட் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையர் த்ரூ. சம்பல்பூர் இதன் மூலம் ஆங்கிலேய பேரரசின் ஒரு அங்கமாக மாறியது. சப்சிடரி அலையன்ஸ், ட்ரீட்டி ஆஃப் சம்பல்பூர், டாக்டரின் ஆஃப் லாப்ஸ், விக்டரி இன் வார், துணைப்படை திட்டம், சம்பல்பூர் உடன்படிக்கை, அவகாசியிலி கொள்கை, போரில் பெற்ற வெற்றி. ஸோ விடை சம்பல்பூர் உடன்படிக்கை. விடை பி. 29வது கேள்வி சம்பல்பூர் வாஸ் மேட் எ பார்ட் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையர் த்ரூ. சம்பல்பூர் இதன் மூலம் ஆங்கிலேய பேரரசின் ஒரு அங்கமாக மாறியது. சப்சிடரி அலையன்ஸ், ட்ரீட்டி ஆஃப் சம்பல்பூர், டாக்டரின் ஆஃப் லாப்ஸ், விக்டரி இன் வார், துணைப்படை திட்டம், சம்பல்பூர் உடன்படிக்கை, அவகாசியிலி கொள்கை, போரில் பெற்ற வெற்றி. சம்பல்பூர் ஆங்கிலேய பேரரசின் ஒரு அங்கமாக மாறியது அவகாசியிலி கொள்கையின் மூலமாக. சரிங்களா? சோ விடை வந்து பாத்தீங்கன்னா சி, டாக்டரின் ஆஃப் லாப்ஸ். 30வது கேள்வி ஹூ சைன் தி ட்ரீட்டி ஆஃப் எட்டர்னல் ஃப்ரெண்ட்ஷிப் வித் தி அமீர்ஸ் இன் 1809. 1809ஆம் ஆண்டு அமீர்களுடன் நிலையான தோழமை என்ற ஒப்பந்தத்தை மேற்கொண்டவர் யார்? லார்ட் மின்டோ, வில்லியம் பெண்டிங், லார்ட் மேயோ, லார்ட் ஹாஸ்டிங்ஸ். ஸோ மின்டோ பிரபு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுப்பாரு. ஸோ விடை ஏ, லார்ட் மின்டோ. 31வது கேள்வி பர்மனன்ட் செட்டில்மெண்ட் வாஸ் தி ஃபியூச்சர் ஆஃப். நிலையான நிலவரி தீர்வு என்பது எதன் முக்கிய அம்சமாக இருக்கிறது? ஜமீன்தாரி சிஸ்டம், மகள்வாரி சிஸ்டம், ரயத்வாரி சிஸ்டம், நன் ஆஃப் தி தீஸ். ஸோ விடை வந்து ஜமீன்தாரி முறை. விடை ஏ, ஜமீன்தாரி முறை. 32வது கேள்வி ஹூ லெட் தி 1857 ரிவால்ட் இன் சென்ட்ரல் இந்தியா. 1857இல் மத்திய இந்தியாவில் ஏற்பட்ட பெருங்கலகத்திற்கு தலைமை ஏற்றவர் யார்? நானா சாஹிப், பேகம் ஆஃப் அவுத், ராணி லட்சுமிபாய் ஆஃப் ஜான்சி, தாந்தியா தோப்பே. ஸோ விடை வந்து ஜான்சி ராணி லட்சுமிபாய். விடை சி, ஜான்சி ராணி லட்சுமி பாய். ஸோ 33வது கேள்வி ஃபைண்ட் அவுட் தி இன்கரெக்ட் பேர். தவறான இணையை கண்டறிய. தவறான இணையை கண்டறிய. பிரான்சிஸ் டே டென்மார்க். ஸோ இதுதான் தவறு. ஏன்னா பிரான்சிஸ் டே வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆங்கிலேய ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி. பெட்ரோ கேப்ரல். பெட்ரோ கேப்ரல் வந்து பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ். ஸோ இது சரியான இணை. கேப்டன் ஹாக்கின்ஸ் பிரிட்டன் சரியான இணை. கால்பர்ட் பிரான்ஸ் இதுவும் சரியான இணை. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஏ. 34வது கேள்வி இன் 1690 ஃபோர்ட் சென்ட் டேவிட் வாஸ் பில்ட் பை. 1690இல் புனித டேவிட் கோட்டை யாரால் கட்டப்பட்டது? போர்ச்சுகீஸ், டச், பிரிட்டிஷ், டேனிஷ். ஸோ விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர். விடை சி, பிரிட்டிஷ்.
35வது கேள்வி, தி கிரேட்டஸ்ட் போர்ச்சுகீஸ் கவர்னர் who laid the real foundation of Portuguese power in India was. இந்தியாவில் போர்த்துகீசிய அதிகாரத்தின் உண்மையான அடித்தளத்தை அமைத்த போர்த்துகீசிய ஆளுநர் யார்? அல்மெய்டா, அல்புகர்க், பிரான்சிஸ் டிரேக், வாஸ்கோடா காமா. சோ விடை வந்து பாத்தீங்கன்னா அல்புகர்க். விடை பி அல்புகர்க். இந்தியாவில் போர்த்துகீசிய அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர் அல்போன்சா டி அல்புகர்க் ஆவார். அல்போன்சா டி அல்புகர்க். அவருடைய காலம் 1509 1515 வரைக்கும் இந்தியாவில் இருந்தார். இந்தியாவில் போர்த்துகீசிய அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர் அல்போன்சா டி அல்புகர்க் ஆவார். பிஜப்பூர் சுல்தானிடமிருந்து நவம்பர் 1510 ஆண்டு கோவாவை கைப்பற்றினார். 1515 ஆண்டு பாரசீக வளைகுடாவில் உள்ள ஆம்ஸ் துறைமுக பகுதியில் பாருங்க, ஆம்ஸ் துறைமுக பகுதியில் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை விரிவுபடுத்தினார். அல்போன்சா டி அல்புகர்க் இந்திய பெண்களுடனான போர்ச்சுகீசிய திருமணங்களை ஊக்குவித்தார். மேலும் விஜயநகர பேரரசுடன் நட்புறவை மேற்கொண்டார். 36வது கேள்வி, டிராங்கபர் ஃப்ரம் தி தமிழ்நாடு கோஸ்ட் வாஸ் எ ட்ரேட் சென்டர் ஆஃப் தி. தமிழ்நாடு கடற்கரையோரத்தில் உள்ள தரங்கம்பாடி யாருடைய வர்த்தக மையமாக திகழ்ந்தது? போர்ச்சுகீஸ், டேனிஷ், பிரிட்டிஷ், பிரெஞ்சு. சோ டேனியர்கள். சரிங்களா? சோ விடை பி டேனியர்கள். 37வது கேள்வி, who granted to the permission to establish the French factory at மசூலிப்பட்டினம்? மசூலிப்பட்டினத்தில் பிரெஞ்சு தொழிற்சாலை நிறுவ அனுமதி வழங்கியவர் யார்? நசீர் ஜங், முசாஃபர் ஜங், அப்துல்லா குதுப் ஷா, சலாபத் ஜங். சோ விடை வந்து அப்துல்லா குதுப் ஷா. விடை சி அப்துல்லா குதுப் ஷா. இந்தியாவிற்கு வருகை தந்த ஐரோப்பிய நாடுகளுள் கடைசி ஐரோப்பிய நாடு பிரான்ஸ் ஆகும். ஸோ லாஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் தான் வந்திருக்கும். இந்தியாவில் முதல் பிரெஞ்சு வணிக மையத்தை கரோன் என்பவர் சூரத் நகரில் நிறுவினார். 1669 ஆண்டு மார்காரா என்பவர் கோல்கொண்டா சுல்தானின் அனுமதி பெற்று பிரான்சின் இரண்டாவது வர்த்தக மையத்தை மசூலிப்பட்டினத்தில் நிறுவினார். மசூலிப்பட்டினம் எங்க இருக்கு? ஆந்திராவில் இருக்கு. 38வது கேள்வி, who granted the permission to establish the first British factory at Hooghly in Bengal? வங்காளத்தில் ஹூக்ளியில் முதல் பிரிட்டிஷ் தொழிற்சாலையை நிறுவ அனுமதி வழங்கியவர் யார்? அலிவர்தி கான், சுஜாவுதீன், முர்ஷிது குலிகான், ஷாசுஜா. சோ விடை வந்து ஷாசுஜா. விடை டி ஷாசுஜா. 39வது கேள்வி, வாஸ்கோடா காமா discovered the sea route to India in which one of the following years? இந்தியாவுக்கான கடல் வழியை வாஸ்கோடா காமா கண்டுபிடித்த ஆண்டு இது? சோ எல்லாருக்கும் தெரியும், 1498. விடை ஏ. இந்திய மாலுமி ஒருவரின் உதவியோடு 1498 கள்ளிக்கோட்டையை வந்தடைந்தார். அவரை மன்னர் சாமரின் வரவேற்றார். வாஸ்கோடா காமா 1501 20 கப்பல்களுடன் இரண்டாவது முறையாக இந்தியா வந்தடைந்தார். அப்பொழுது கண்ணனூரில் ஒரு வர்த்தக மையத்தை வாஸ்கோடா காமா நிறுவினார். 40வது கேள்வி, தி ப்ளூ வாட்டர் பாலிசி வாஸ் ஃபாலோட் பை. நீலநீர் கொள்கையை பின்பற்றியவர் யார்? நீலநீர் கொள்கையை பின்பற்றியவர் யார்? வாஸ்கோடா காமா, அல்போன்சா டி அல்புகர்க், அல்மெய்டா, பார்த்தலோமியோ டயஸ். சோ விடை வந்து பார்த்தீங்கன்னா அல்மெய்டா. விடை சி அல்மெய்டா. பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா என்பவர் இந்தியாவிலிருந்து போர்ச்சுகீசிய பகுதிகளுக்கு 1505 ஆண்டில் அனுப்பப்பட்ட முதல் ஆளுநர் ஆவார். இந்தியாவில் போர்ச்சுகீசிய கப்பற்படையை பலப்படுத்துவதே அல்மெய்டாவின் நோக்கமாக இருந்தது. அதற்காக அவர் பின்பற்றிய கொள்கை நீலநீர் கொள்கை எனப்பட்டது. அதற்காக அல்மெய்டா பின்பற்றிய கொள்கை நீலநீர் கொள்கை எனப்பட்டது. 41வது கேள்வி, in 1664 French East India Company was formed by. பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியை 1664 ஆண்டு உருவாக்கியவர் யார்? கால்பர்ட், பிரான்சிஸ் டே, ஹாப்கின்ஸ், வாஸ்கோடா காமா. சோ விடை வந்துனா கால்பர்ட். விடை ஏ கால்பர்ட். பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி நிறுவனம் மன்னர் 14ஆம் லூயியின் அமைச்சரான கால்பர்ட் என்பவரால் 1664 ஆண்டு உருவாக்கப்பட்டது. 42வது கேள்வி, தி மங்களூர் ட்ரீட்டி வாஸ் சைன்ட் பிட்வீன். மங்களூரு உடன்படிக்கை இவர்களுக்கு இடையே கையெழுத்தானது. பிரெஞ்சு அண்ட் திப்பு சுல்தான், ஹைதர் அலி அண்ட் பிரிட்டிஷ் அண்ட் திப்பு சுல்தான் அண்ட் மராத்தாஸ். பாத்தீங்கன்னா மங்களூர் உடன்படிக்கை ஆங்கிலேயர் மற்றும் திப்பு சுல்தானுக்கு இடையே கையெழுத்தானது. சோ விடை சி பிரிட்டிஷ் அண்ட் திப்பு சுல்தான். ஆன்சர் வந்து சி. 43வது கேள்வி, தி ரூலர் ஆஃப் பெங்கால் இன் 1757 வாஸ். 1757 ஆண்டில் வங்கத்தை ஆட்சி செய்தவர் யார்? சுஜா உத்தவ்லா, சிராஜ் உத்தவ்லா, மிர் காசிம், திப்பு சுல்தான். சோ விடை வந்து பாத்தீங்கன்னா சிராஜ் உத்தவ்லா. விடை பி
சிராஜ் தௌலா தான் 1757ஆம் ஆண்டு வங்காளத்தை ரூல் பண்ணிட்டு இருப்பாரு. 44வது கேள்வி, who introduced the subsidiary alliance? துணைப்படை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? கார்ன்வாலிஸ், வாரன் ஹேஸ்டிங்ஸ், ஜான் சோர், வெல்லஸ்லி. சோ பாத்தீங்கன்னா துணைப்படை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் வெல்லஸ்லி பிரபுவார். விடை பி வெல்லஸ்லி. லார்ட் வெல்லஸ்லி இந்தியாவில் இருந்த சுதேச அரசுகளை ஆங்கிலேய அரசின் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வெல்லஸ்லி பிரபுவால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டமே துணைப்படை திட்டமாகும். இது பாத்தீங்கன்னா 1798ஆம் ஆண்டு இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. இத்திட்டத்தில் முதலில் இணைந்த மாகாணம் ஹைதராபாத். 45வது கேள்வி, in 1863 the first Indian to pass the ICS examination. 1863 ICS தேர்வில் வெற்றி பெற்ற முதல் இந்தியர் யார்? ரவீந்திரநாத் தாகூர், சுரேந்திரநாத் பானர்ஜி, ரமேஷ் சந்திர தத், சத்யேந்திரநாத் தாகூர். சோ விடை வந்து சத்யேந்திரநாத் தாகூர். விடை டி சத்யேந்திரநாத் தாகூர். 1863 ICS தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் சத்யேந்திரநாத் தாகூர் ஆவார். இவர் ரவீந்திரநாத் தாகூரின் மூத்த சகோதரர் ஆவார். 46வது கேள்வி, find the correct matches. சரியான இணை கேட்டிருக்காங்க. பேட்டில் ஆஃப் அடையார் வந்து பாத்தீங்கன்னா 1746 நடக்கும். சரிங்களா? அடையார் போர் 1746 நடக்கும். பேட்டில் ஆஃப் ஆம்பூர் போர் வந்து பாத்தீங்கன்னா 1749ஆம் ஆண்டு நடக்கும். 1749ல ஆற்காடு போர் நடக்கும். வந்தவாசி போர் வந்து கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு. சோ வந்து ஆன்சர் நம்பர் சி தான். சோ பேட்டில் ஆஃப் ஆற்காடு போர் வந்து 1751ஆம் ஆண்டு நடக்கும். 1751ஆம் ஆண்டு நடக்கும். சோ அப்ப விடை வந்து பாத்தீங்கன்னா சி. விடை சி. சோ வந்தவாசி போர் 1760, ஆம்பூர் போர் 1749, அடையார் போர் 1746, ஆற்காடு போர் 1751. 47வது கேள்வி, which song is called the Bible of modern Bengali patriotism? ஜனகணமன, வந்தே மாதரம், கீதாஞ்சலி, தேவி சௌத்ரி. நவீன வங்காள தேசத்தின் பைபிள் என அழைக்கப்படுவது எது? ஜனகணமன, வந்தே மாதரம், கீதாஞ்சலி, தேவி சௌதூரணி. விடை வந்து பாத்தீங்கன்னா வந்தே மாதரம். விடை பி வந்தே மாதரம். which song is called the Bible of modern Bengali patriotism? 48வது கேள்வி, find out the correct pair. சரியான இணை எது? So 1853 railway opened from Ambala to Delhi. ஆக்சுவலா அம்பாலா டு டெல்லி ரயில்வே வந்து பாத்தீங்கன்னா 1891ல ஓபன் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? 1891ல ஓபன் பண்ணிருப்பாங்க. சோ அம்பாலாவில் இருந்து டெல்லிக்கு ரயில் சேவை 1891 துவக்கப்பட்டது. 1863 வந்து ரயில்வே ஓபன் from மும்பை டு தானே. சோ மும்பைல இருந்து தானே வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரயில்வேஸ் 1853ல. சரிங்களா? சோ இது மாத்தி கொடுத்துருக்காங்க. 1853ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. 1915 டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் பாஸ். சோ இது கரெக்டான சரியான இணையா இருக்கு. கரெக்டா புரிஞ்சிருக்கு. 1904 வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். சோ முதல் வங்க பிரிவினை 1905. இப்ப என்ன கேட்டிருக்காங்க? சரியான இணை எது கேட்டிருக்காங்க. அப்ப ஆன்சர் வந்து சி. ஆன்சர் சி. 1915ஆம் ஆண்டு இந்திய பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. சோ விடை சி. 49வது கேள்வி, ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் வாஸ் அசோசியேட்டட் வித். முதல் கர்நாடக போர் தொடர்புடையது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆஸ்ட்ரோ ரஷ்ய போர், ஆஸ்திரியா ரஷ்ய போர், ஆஸ்திரியா வாரிசு உரிமை போர், 7 ஆண்டு போர், ஸ்பெயின் வாரிசு உரிமை போர். சோ விடை வந்து பி தி ஆஸ்திரியன் சக்சஷன் வார். ஆஸ்திரிய வாரிசு உரிமை போர். விடை பி. சோ 50வது கேள்வி, which one of the first state to accept the subsidiary alliance? துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் மாநிலம் எது? தாஞ்சூர், ஜெய்ப்பூர், ஹைதராபாத், இந்தூர். சோ முதல் துணைப்படை திட்டத்தை முதல் முறையாக ஏற்றுக்கொண்ட மாநிலம் ஹைதராபாத். விடை சி. சோ 51வது கேள்வி, டச் செட்டில்மெண்ட்ஸ். டச்சுக்காரனின் வர்த்தக மையங்கள் நாகப்பட்டினம், சின்சுரா, பாலசோர், புலிக்காட். சோ அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா டச்சோட செட்டில்மெண்ட்ஸ் தான். சோ ஆன்சர் வந்து ஏ 1 2 3 4. இந்திய பொருட்களான பட்டு, பருத்தி, இண்டிகோ, அரிசி மற்றும் அபினி ஆகியவை டச்சுக்காரர்கள் வர்த்தகம் செய்த பொருட்களாகும். கருப்பு மிளகு மற்றும் மற்ற நறுமண பொருட்கள் மீதான வியாபாரத்தில் அவர்கள் ஏகபோக உரிமையை பெற்றிருந்தனர். யாரு? டச்சுக்காரங்க. இந்தியாவில் பழவேற்காடு, சூரத், சின்சுரா, காசிம் பஜார், பாட்னா, நாகப்பட்டினம்,
பாலசோர் மற்றும் கொச்சின் போன்ற இடங்களில் அவர்களது முக்கிய வர்த்தக மையங்கள் இருந்தன. எங்க இருந்தது? பழவேற்காடு, சூரத், சின்சுரா, காசிம் பஜார், பாட்னா, நாகப்பட்டினம், பாலசோர் மற்றும் கொச்சின் ஆகிய இடங்கள்ல அவங்களுடைய முக்கிய வர்த்தக மையங்கள் இருந்தன. 52வது கேள்வி, அரேஞ்ச் தி சென்டென்ஸ் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். சரியான காலவரிசை முறையில் வரிசைப்படுத்துக. voyage of Bartholomew Dias, the first voyage of Vasco da Gama, the second voyage of Vasco da Gama, the first voyage of Pedro Alvarez Cabral. பாத்தீங்கன்னா Bartholomew Dias வருகை, Bartholomew Dias வருகை 1487. அடுத்து வாஸ்கோ ட காமாவின் முதல் வருகை வந்து பாத்தீங்கன்னா 1498. அடுத்து வாஸ்கோ ட காமாவின் இரண்டாம் வருகை 1501. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோ அல்வாரிஸ் காப்ரலின் முதல் வருகை வந்து 1500. 1500. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கால வரிசையில கேட்டிருக்காங்க. விடை வந்து பாத்தீங்கன்னா 1 2 4 3. விடை பி. விடை பி. 53வது கேள்வி, தி டச் ஃபவுண்டட் தட் ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி இன். டச்சுக்காரர்கள் தங்களின் முதல் தொழிற்சாலையை நிறுவிய இடம். தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா. விடை வந்து ஆந்திர பிரதேசம். விடை சி, ஆந்திர பிரதேசம். போர்ச்சுகீசியர்களை தொடர்ந்து டச்சுக்காரர்கள் இந்தியாவுக்கு வருகை புரிந்தனர். 1602ஆம் ஆண்டு நெதர்லாந்து ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனி என்ற நிறுவனம் தொடங்கப்பட்டு கிழக்கிந்திய நாடுகளில் வர்த்தகம் செய்ய அரசிடமிருந்து அனுமதியும் பெற்றது. டச்சுக்காரர்கள் இந்தியா வருகை வந்த பிறகு அவர்களின் வர்த்தக மையம் மசூலிப்பட்டினம் என்ற இடத்தில் நிறுவினர். அவர்களுடைய வர்த்தக மையத்தை மசூலிப்பட்டினம் என்ற இடத்தில் நிறுவினர். மசூலிப்பட்டினம் எங்க இருக்கு? ஆந்திர பிரதேசல இருக்கு. 54வது கேள்வி, among the following who does not have trade center in east coast. பின்வருவர்களில் யார் கிழக்கு கடற்கரையில் வணிக மையத்தை கொண்டிருக்கவில்லை? பிரிட்டன், பிரான்ஸ், டச், போர்ச்சுகீஸ். விடை வந்து போர்ச்சுகீஸ். விடை டி, போர்ச்சுகீஸ். கோவா, டையூ, டாமன், பசிம், கண்ணனூர், கள்ளிக்கோட்டை, கொச்சி ஆகியவை மேற்கு கடற்கரையில் அமைந்திருந்தன. உங்களுக்கு போர்ச்சுகீஸோட எல்லா விதமான ட்ரேட் சென்டர்ஸ் எங்கிறது வெஸ்ட் கோஸ்ட்ல இருக்கு. சரிங்களா? ஈஸ்ட் சைடுல இல்ல. 55வது கேள்வி, which two company were inspiration to establish the Southeast East Indian Company? East India Company. ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனி தோற்றத்திற்கு ஊக்குவிப்பாக இருந்த இரண்டு கம்பெனிகள் எவை? பிரான்ஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அண்ட் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இந்த ரெண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனிக்கு தோற்றத்திற்கு ஒரு ஊக்குவிப்பாக இருந்தது. விடை ஏ, 3 and 4. தூர கிழக்கு நாடுகளுடன் வணிகம் செய்யும் நோக்கில் 1731ஆம் ஆண்டில் ஜோதன் பர்க் என்பவர் ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவினார். டச்சு கிழக்கிந்திய கம்பெனி மற்றும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் வெற்றி ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியின் தோற்றத்திற்கு ஒரு ஊக்குவிப்பாக அமைந்தது. 56வது கேள்வி, a small fortified city named as Buxar located in. பாதுகாக்கப்பட்ட சிறிய நகரமான பக்சார் எங்கு அமைந்துள்ளது? ராம்கங்கா, சோன், யமுனா, கங்கா. ஆன்சர் வந்து கங்கா ஆற்றங்கரையில அமைந்துள்ளது. விடை டி. பீகார் பகுதியின் பாட்னாவிற்கு மேற்கே 130 கிலோமீட்டர் தொலைவில் கங்கை நதிக்கரையில் அமைந்துள்ள பாதுகாக்கப்பட்ட ஒரு சிறிய நகரமே பக்சார் நகரமாகும். 1764ஆம் ஆண்டு அக்டோபர் 22ஆம் நாள் இங்கு நடைபெற்ற போரில் சுஜாவுத்தௌலா, 2ஆம் ஷா ஆலம், மிர் காசிம் ஆகியோர் ஆங்கில படை தளபதி ஹெக்டர் மொன்ரோவால் தோற்கடிக்கப்பட்டனர். 57வது கேள்வி, the French government called off Dupleix to Paris after the end of the which war? எந்த போரின் முடிவுக்கு பின்னர் பிரான்ஸ் அரசு டியூப்ளெக்ஸை பாரிஸுக்கு திரும்ப அழைத்தது? பேட்டில் ஆஃப் ஆண்டிவாஸ், பேட்டில் ஆஃப் ஆம்பூர், பேட்டில் ஆஃப் ஆர்காட், பேட்டில் ஆஃப் அடையார். வந்தவாசி போர், ஆம்பூர் போர், ஆற்காடு போர், அடையாறு போர். ஆற்காடு போர் பின்னர் டியூப்ளெக்ஸை பாரிஸுக்கு பிரான்ஸ் அரசு திரும்ப அழைத்தது. விடை சி. ஆற்காடு போர் 1751 நடந்தது. ஆங்கில படை தளபதி ஸ்ட்ரிங்கர் லாரன்ஸ் என்பவர் உதவியுடன் கிளைவ், ஆரணி, காவேரி பக்கம் ஆகிய இடங்களில் பிரெஞ்சு படைகளை தோற்கடித்தார். அதே சமயத்தில் சந்தா சாஹிப் திருச்சியில் கொலை செய்யப்பட்டார். அன்வருதீனின் மகன் முகமது அலி ஆங்கிலேயர் உதவியுடன் ஆற்காடு நவாப்பானார். இத்தோல்வியால் பிரான்ஸ் நாட்டு அரசாங்கம்
டியூப்ளேவை பாரிஸுக்கு திரும்ப அழைத்தது? 58வது கேள்வி, which treaty was opposed by the Supreme British Council in Calcutta? எந்த ஒப்பந்தத்தை கல்கத்தா பிரிட்டிஷ் கவுன்சில் எதிர்த்தது? எந்த ஒப்பந்தத்தை கல்கத்தா பிரிட்டிஷ் கவுன்சில் எதிர்த்தது? டிடி ஆஃப் சால்பாய், டிடி ஆஃப் சூரத், டிடி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டணம், டிடி ஆஃப் மங்களூர். சோ டிடி ஆஃப் சூரத். சோ சூரத் ஒப்பந்தத்தை பிரிட்டிஷ் கவுன்சில் எதிர்த்தது. விடை பி. நாராயண ராவ் இறந்த பிறகு ரகுநாதராவ் என்ற ரகோபா பேஷ்வானார். அவரது அதிகாரத்திற்கு எதிராக பூனாவிலிருந்து ஒரு குழு நானா பட்னாவிஸ் தலைமையில் எதிர்ப்பு தெரிவித்தது. அதிகாரத்தை கைப்பற்றும் முயற்சியில் தோல்வியடைந்த ரகுநாதராவ் பிரிட்டிஷ் உதவியை நாடினார். இதன்படி 1775ஆம் ஆண்டு ஆங்கிலேயருக்கும் ரகுநாதராவுக்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது. 59வது கேள்வி, the idea of competition for recruitment was introduced first by. போட்டித் தேர்வின் மூலம் அரசு ஊழியர் நியமனம் என்ற கருத்தை முதலில் அறிமுகப்படுத்தியது எந்த பட்டய சட்டம் கேட்டிருக்காங்க? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919, சார்ட்டர் ஆக்ட் 1813, சார்ட்டர் ஆக்ட் 1833. சோ சாசன சட்டம் சொல்லுங்க. பட்டய சட்டம் 1833ஆம் ஆண்டு தான் பாத்தீங்கன்னா போட்டித் தேர்வு மூலம் அரசு ஊழியர்கள் நியமனம் என்ற கருத்தை முதலில் வைத்தது. ஆனால் கம்பெனியின் இயக்குனர் அவையால் நியமனம் செய்யப்படாதவர்கள் போட்டித் தேர்வினை எழுத தகுதியற்றவர்கள் எனப்பட்டது. எனவே இந்த முறையானது நியமனம் மற்றும் போட்டித் தேர்வு முறை என்று அழைக்கப்பட்டது. இந்த முறையானது நியமனம் மற்றும் போட்டித் தேர்வு முறை என்று அழைக்கப்பட்டது. திறந்த முறையிலான போட்டித் தேர்வு முறையில் கம்பெனி ஊழியர்களை தேர்ந்தெடுப்பது 1853ஆம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1853ஆம் ஆண்டில் திறந்த முறையிலான போட்டித் தேர்வு முறையில் கம்பெனி ஊழியர்களை தேர்ந்தெடுப்பது என்ற புதிய முறை அறிமுகம் செய்யப்பட்டது. 60வது கேள்வி, இந்தியன்ஸ் were cleared the ICS exam. ICS தேர்வில் வெற்றி பெற்ற இந்தியர்கள் சுரேந்திரநாத் பானர்ஜி, ரமேஷ் சந்திரதத், பிகாரிலால் குப்தா, சத்யேந்திர நாத் தாகூர். சோ வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் இயர் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ சுரேந்திரநாத் பானர்ஜி, ரமேஷ் சந்திரதத் மற்றும் பிகாரிலால் குப்தா. சோ இவர்கள் அனைவருமே பாத்தீங்கன்னா 1869ஆம் ஆண்டில் சரிங்களா கிளியர் பண்ணிருப்பாங்க. இவங்க மூன்று பேரும் 1869ஆம் ஆண்டில் வெற்றி பெற்றார்கள். சத்யேந்திரநாத் தாகூர் 1863ஆம் ஆண்டு வெற்றி பெற்றார். சோ விடை என்னப்ப 3 மற்றும் 4 தான் சரியான இணை. விடை பி. 61வது கேள்வி, which pairs are related with doctrine of lapse policy? நாடு இலக்கும் கொள்கையோடு தொடர்புடைய இணைகள் எவை? தஞ்சாவூர், ஜெய்ப்பூர், சம்பல்பூர், நாக்பூர். சோ இது வந்து பாத்தீங்கன்னா சம்பல்பூர் மற்றும் நாக்பூர் இவை இரண்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாடு இலக்கும் கொள்கையோடு தொடர்புடைய இணைகள். சோ விடை வந்து பாத்தீங்கன்னா பி. விடை 3 மற்றும் 4. சோ தஞ்சாவூர் மற்றும் ஜெய்ப்பூர் வந்து பாத்தீங்கன்னா துணைப்படை திட்டம் சரிங்களா, துணைப்படை திட்டத்தின் மூலமா இணைக்கப்பட்டது. துணைப்படை திட்டத்தின் மூலமா தஞ்சாவூர் மற்றும் ஜெய்ப்பூர் இணைக்கப்பட்டது. வாரிசியலமைப்பு கொள்கையின் மூலம் டல்ஹௌசி பிரபு இணைத்துக் கொண்ட பகுதிகள் பாருங்க. சத்தாரா 1848, ஜெய்ப்பூர், சம்பல்பூர் 1849, பகத் 1850, உதய்பூர் 1852, ஜான்சி 1853, நாக்பூர் 1854. துணைப்படை திட்டம் சரிங்களா. சோ துணைப்படை திட்டத்தின் மூலமா பாத்தீங்கன்னா எந்தெந்த மாநிலங்கள் இணைச்சாங்க? தஞ்சாவூர் 1899, ஜெய்ப்பூர், உதய்பூர் மற்றும் ஜோத்பூர் 1818ஆம் ஆண்டில் துணைப்படை திட்டத்தின் மூலம் இந்த 4 மாநிலங்களும் இணைக்கப்பட்டன. 62வது கேள்வி, in 1793 which of the following were introduced by Lord Cornwallis? பின்வருவனவற்றுள் எதனை கார்ன்வாலிஸ் பிரபு 1793இல் அறிமுகம் செய்தார்? ஜமீன்தாரி, மாடிஃபைட் வெர்ஷன் ஆஃப் ஜமீன்தாரி, மல்குஜாரி, பிஸ்வேதாரி. பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் சரியா, நிரந்தர நிலவரி திட்டம் கொண்டு வரப்பட்டது. எப்போ? 1793ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. யாரால்? கார்ன்வாலிஸ் பிரபுவால் கொண்டு வரப்பட்டது. அந்த நிலையான நிரந்தர நிலவரி திட்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஜமீன்தாரி திட்டம், மல்குஜாரி திட்டம், பிஸ்வேதாரி திட்டம். மூன்றுமே வந்து ஒரே திட்டம் தான், வெவ்வேறு பகுதியில வெவ்வேறு பேர்கள் கொண்டு அழைக்கப்பட்டது சரிங்களா. அப்ப இதை அவர் கொண்டு வரல. இரண்டாவது பாத்தீங்கன்னா ஜமீன்தாரி மாற்றி அமைக்கப்பட்ட வடிவம் அவர் கொண்டு வரல. அப்ப 1, 3, 4. இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்திய கார்ன்வாலிஸ் பிரபு. விடை சி. 63வது கேள்வி, in which year சதி abolished? எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் சதி ஒழிக்கப்பட்டது?
1827, 1829, 1826, 1929. 1829 ஆண்டு வில்லியம் பெண்டிங் பிரபுவால் சதி எனும் புடகிட்டை ஏறுதல் ஒழிக்கப்பட்டது. டிசம்பர் 4, 1829 விதிமுறை 17 என்ற சட்டத்தை பெண்டிங் பிரபு நிறைவேற்றினார். இச்சட்டத்தின் மூலம் சதியில் ஈடுபடுவது அல்லது எரித்தல் அல்லது இந்து விதவைகளை உயிருடன் புதைத்தல் ஆகியவை சட்டத்திற்கு புறம்பானது மற்றும் குற்றவியல் நீதிமன்றங்களால் தண்டிக்கக்கூடியவை எனவும் அறிவித்தார். இந்த சட்டம் கொண்டு வருவதற்கு ராஜாராம் மோகன் ராய் மிக ரொம்ப சப்போர்ட்டா வில்லியம் பெண்டிங் பிரபுக்கு இருந்திருப்பார். 64வது கேள்வி, ராஸ் காப்தர் ஹூஸ் வாய்ஸ்? ராஸ் காப்தர் யாருடைய முழக்கம்? அலிகார் மூவ்மெண்ட், பார்சி மூவ்மெண்ட், ராமகிருஷ்ணா மூவ்மெண்ட், இந்து மகாஜனா சபா. இந்து மகாஜனா சபா. விடை பாத்தீங்கன்னா பார்சி இயக்கம். விடை பார்சி இயக்கம். ராஸ் காப்தர் பார்சி இயக்கத்துடைய முழக்கமாகும். 19ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் பார்சி சீர்திருத்த இயக்கம் பம்பாயில் தொடங்கப்பட்டது. பாருங்க, பம்பாயில தொடங்கப்பட்டது. 1851ஆம் ஆண்டு பர்துஞ்சி நவ்ரோஜி என்பார் ரகுனுமாய் மஜ்தயாசன் சபா பார்சியலின் சீர்திருத்த சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தினார். ராஸ்கோப்தா என்றால் உண்மை விளம்பி என்பதே அதன் தாரக மந்திரமாக இருந்தது. 65வது கேள்வி, ஹூ வாஸ் தி ஃபவுண்டர் ஆஃப் நாம்தாரி மூவ்மெண்ட்? நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? பாபா ராம்சிங், குருநானக், ஜோதிபாய் பூலே, பாபா தயால்தாஸ். பாபா ராம்சிங். பாபா ராம்சிங் தான் நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கி இருப்பாரு. நாம்தாரி இயக்கம் சீக்கியர்களின் அடையாளங்களை கிருப்பான் வாளை தவிர அவங்களுடைய அடையாளங்கள் கிருப்பான் வாளை தவிர அணிய வற்புறுத்தியது. வாளுக்கு பதிலாக தனது சீடர்களை லத்தியை வைத்துக் கொள்ளும்படி ராம்சிங் கூறினார். 66வது கேள்வி, குலம்கிரி வாஸ் ரிட்டன் பை? குலம்கிரியை எழுதியவர் யார்? ஆசிரியர் யார்? ஈஸ்வர சந்திரா வித்யாசாகர், ஜோதிபாய் பூலே, எம்.ஜி. ராணடே, ராஜாராம் மோகன் ராய். குலம்கிரியின் ஆசிரியர் ஜோதிபா பூலே ஆவார். விடை பி, ஜோதிபாய் பூலே. 67வது கேள்வி, ஹூ வாஸ் தி ஆத்தர் ஆஃப் தி புக் சத்யார்த்த பிரகாஷ்? சத்யார்த்த பிரகாஷ் எனும் நூலின் ஆசிரியர் யார்? வைகுந்த சுவாமி, அன்னிபெசன்ட், தயானந்த சரஸ்வதி, சுவாமி சரதானந்தா. சத்யார்த்த பிரகாஷ் நூலின் ஆசிரியர் தயானந்த சரஸ்வதி ஆவார். விடை சி, தயானந்த சரஸ்வதி. 68வது கேள்வி, which of the following is not founded by எம்.ஜி. ராணடே? பின்வரும் அமைப்புகளில் எது மகாதேவ் கோவிந்த ராணடேயாவால் நிறுவப்படவில்லை? விடோ மேரேஜ் அசோசியேஷன், பூனா சர்வஜோனி சபா, டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி, சாதாரண சமாஜ். விதவை மறுமண சங்கம் எம்.ஜி. ராணடேவால் நிறுவப்பட்டது. புனே சர்வஜனிக் சபா எம்.ஜி. ராணடேவால் நிறுவப்பட்டது. தக்கால கல்விக் கழகம் எம்.ஜி. ராணடேவால் நிறுவப்பட்டது. சாதாரண சமாஜ சங்கம், சாதாரண சமாஜத்தினா அவரால் நிறுவப்படவில்லை. விடை டி. 69வது கேள்வி, மேட்ச் தி ஃபாலோயிங். பொறுத்துக. பிரம்ம சமாஜம் 1828ஆம் ஆண்டு 1828ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. பிரார்த்தன சமாஜம் 1867ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. 1867ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ராமகிருஷ்ணா மிஷன் 1897ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. தியோசபிக்கல் சொசைட்டி பிரம்மஞான இயக்கம் 1875ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. விடை 4, 1, 2, 3. விடை பி. விடை பி. 70வது கேள்வி, in which year a diarchy, a system of dual government introduced under the Government of India Act? எந்த ஆண்டு இந்திய அரசு சட்டம் மூலமாக இரட்டை ஆட்சி என்பது அறிமுகம் செய்யப்பட்டது? 1919ஆம் ஆண்டு. விடை பி. 71வது கேள்வி, which statement is correct? எது சரியான கூற்று? ஜோதிபாய் பூலே opened first school for untouchables in 1852 in Pune. ஜோதிபா பூலே ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை புனேவில் 1852ஆம் ஆண்டு நிறுவினார். இது சரியான கூற்று. He launched சத்யசோதக் சமாஜ் in 1870. 1870ஆம் ஆண்டு சத்யசோதக் சமாஜ் எனும் அமைப்பை நிறுவினார். இதுவும் சரியான கூற்று. என்ன கேட்டாங்க? Which statement is correct? இரண்டுமே சரியான கூற்று. விடை சி, both are correct. ஆன்சர் சி. 72வது கேள்வி, which of the following statement is not correct about Sir Syed Ahmad Khan? Sir Syed Ahmad Khan பற்றி தவறான கூற்றை தேர்ந்தெடு. He founded a scientific society and translated many English books, especially science books, into Urdu. சரியான கூற்று. அறிவியல் கழகம் ஒன்றை நிறுவிய அவர்
ஆங்கில நூல்களை குறிப்பாக அறிவியல் நூல்களை உருது மொழிக்கு மொழியாக்கம் செய்தார். சரியான கூற்று. He founded Aligarh movement. Aligarh முகமதியன் ஆங்கிலோ ஓரியண்டல் காலேஜ் இன் 1875 1875ஆம் ஆண்டு அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியை நிறுவினார். இதுவும் சரியான கூற்று. Later college was raised to the status of university in 1920 1920ஆம் ஆண்டில் இக்கல்லூரி தரம் உயர்த்தப்பட்டு பல்கலைக்கழகமானது. இதுவும் சரியான கூற்று. He welcomed the formation of Indian National Congress. இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டதை வரவேற்றார். இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டதை எதிர்த்தார். சரிங்களா? சோ அப்ப தவறான ஸ்டேட்மெண்ட் எது? டி. சோ அப்ப விடை என்ன கேட்டிருக்காங்க? क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? தவறான கூற்றை கேட்டிருக்காங்க. சோ அப்ப ஆன்சர் வந்துனா டி. விடை டி. சோ 73வது கேள்வி, who was the founder of the United Patriotic Association? The United Patriotic Association நிறுவியது யார்? முகமது அலி, முகமது காசிம், நானா தபி, ரஷீத் அகமது கங்கோத்ரி, சர் சையது அகமது கான். சோ விடை வந்து பாத்தீங்கன்னா சர் சையது அகமது கான். விடை டி. 74வது கேள்வி, which statement is incorrect? பாருங்க, சரியாற்ற கூற்றை காண்க. சரியாற்ற கூற்றை காண்க. Singh Sabha of Amritas was established to restore the purity of Sikhism. Singh Sabha அமிர்தசரஸில் நிறுவப்பட்டது. இதன் குறிக்கோள் சீக்கிய மதத்தை புனிதத்தை மீட்டெடுப்பதாகும். சீக்கிய மதத்தின் புனிதத்தை மீட்டெடுப்பதாகும். சிங் சபா வாஸ் ஃபோர்ரன்னர் அகாலி மூவ்மெண்ட். சிங் சபா அகாலி இயக்கத்தின் ஒரு முன்னோடி அமைப்பாகும். சோ இரண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சரியான கூட்டு தான். இரண்டுமே சரியான கூட்டு தான். என்ன கேட்கறாங்க? சரியற்ற கூட்டு கேட்கறாங்க. அப்ப neither 1 nor 2. விடை டி. சோ 75வது கேள்வி, 75வது கேள்வி, பின்வருவனவற்றில் எது மகரிஷி தேவேந்திரநாத் தாகூரின் கொள்கைகள் இல்லை? தொடக்கத்தில் எதுவும் இல்லை, எல்லாம் வல்ல ஒரு கடவுள் அவர் ஒருவரே இவ்வுலகத்தை படைத்தார். இது சரியான கூற்று. அவர் ஒருவரே உண்மையின் எல்லையற்ற ஞானத்தின் நற்பண்பின் சக்தியில் கடவுள் ஆவார். அவரே நிலையானவர், எங்கும் நிறைந்திருப்பவர். இதுவும் சரியான கூற்று. அவர் சாதி மத பேதமற்ற சமூகத்தை உருவாக்கினார். இது தவறான கூற்று. அவரை நம்புவது என்பது நேசிப்பதிலும் அவர் விருப்பத்தை செயல்படுத்துவதிலும் அடங்கியுள்ளது. இது சரியான கூற்று. என்ன கொடுத்திருக்காங்க? கொள்கைகள் இல்லைன்னு கொடுத்திருக்காங்க. சோ அப்ப ஆன்சர் சி. விடை வந்து சி. 76வது கேள்வி, which of the following pair were not moderates? பின்வரும் இணையர்களில் மிதவாதிகள் அல்லாதவர் யார்? மிதவாதிகள் அல்லாதவர் யார்? வெங்கடராமனியா அண்ட் சபாபதி, சீனிவாச சாஸ்திரி மற்றும் தியாக்சி, சிதம்பரம் பிள்ளை மற்றும் வாஞ்சிநாதன், நடேசன் மற்றும் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம். சோ இதுல பின்வரும் இணையர்கள் மிதவாதிகள் அல்லாதவர் யாருன்னா சிதம்பரம் பிள்ளை மற்றும் வாஞ்சிநாதன். சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா மிதவாதிகள் அல்லாதவர்கள். விடை சி. 77வது கேள்வி, which of the following statement is not correct? கீழே கொடுக்கப்பட்ட வாக்கியங்களில் தவறானது எது கேட்க? எது தவறானது? Lord Curzon created Criminal Intelligence Department CID department in 1903 to secretly collect information on the activities of nationalists. தேசியவாதிகளின் நடவடிக்கைகள் பற்றிய தகவல்களை ரகசியமாக சேகரிப்பதற்கு 1903ஆம் ஆண்டில் கர்சன் பிரபு குற்ற உளவுத்துறையை சிஐடியை உருவாக்கினார். இது சரியான கூற்று. தி நியூஸ் பேப்பர்ஸ் ஆக்ட் 1908 பத்திரிகை சட்டம் 1908ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இதுவும் சரியான கூற்று. தி பிரிவென்ஷன் ஆஃப் செடிஷியஸ் மீட்டிங்ஸ் ஆக்ட் 1911 தேச துரோக கூட்டங்கள் தடுப்பு சட்டம் 1911ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இதுவும் சரியான கூற்று. என்ன கேட்டிருக்காங்க? தவறான கூற்று கேட்டிருக்காங்க. அப்ப எதுவுமே தவறு கிடையாது. விடை none of them. விடை டி, எதுவும் இல்லை. 78வது கேள்வி, in which year ராம்சே மெக்டொனால்ட் announced the communal award? எந்த ஆண்டு ராம்சே மெக்டொனால்ட் வகுப்பாரி ஒதுக்கீட்டை அறிவித்தார்? ஆகஸ்ட் 15 1931, ஆகஸ்ட் 16 1931, ஆகஸ்ட் 15 1932, ஆகஸ்ட் 16 1932. சோ விடை வந்து டி, ஆகஸ்ட் 16th ஆகஸ்ட் 1932. சோ விடை வந்து டி. சோ 79வது கேள்வி, 79வது கேள்வி, சம்பரான் சத்தியாகிரகா 1917-18. சம்பரான் சத்தியாகிரகா 1917-18. மாப்ளா ரிபெலியன் 1921. மாப்ளா ரிபெலியன், மாப்ளா கிளர்ச்சி 1921. பர்தோலி சத்தியாகிரகம் 1929-1930. பர்தோலி சத்தியாகிரகம் 1929-1930.
30. கேதா சத்தியாகிரகம் 1918. கேதா சத்தியாகிரகம் 1918. சோ அப்ப விடை வந்து பாத்தீங்கன்னா விடை 2 3 4 1 விடை பி. சோ 80வது கேள்வி பொறுத்துக மேட்ச் கொடுத்திருக்காங்க. சோ 80வது கேள்வி பொறுத்துக ஹோம் ரூல் மூவ்மெண்ட். சோ 80வது கேள்வி பொறுத்துக ஹோம் ரூல் மூவ்மெண்ட் 1916-18 தன்னாட்சி இயக்கம் 1916-18 லக்னோ பாக்ட் 1916 லக்னோ ஒப்பந்தம் 1916 மாண்டகு செல்ம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் சீர்திருத்தம் 1919 மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் சீர்திருத்தம் 1909 சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விடை என்ன 2 1 4 3 விடை சி. 81வது கேள்வி which day has observed as temple entry day. எந்த நாள் கோவில் நுழையும் நாள் என அனுசரிக்கப்பட்டது? 8th January 1932, 6th January 1933, 8th January 1933, 8th January 1933. So answer வந்து C 8th January 1933. So இரண்டு ஆப்ஷனுமே ஒரே மாதிரி தான் இருக்கு சரிங்களா? So கோவில் நுழையும் நாள் என்னைக்குனா ஜனவரி 8 1933. So also D. 82வது கேள்வி மேட்ச் தி கரெக்ட் பேர் சரியான பொருத்தத்தை கண்டுபிடிக்கவும். சிஆர் தாஸ் அண்ட் மோத்திலால் நேரு ஃபார்ம்டு ஸ்வராஜ் பார்ட்டி. சிஆர் தாஸ் அண்ட் மோத்திலால் நேரு ஸ்வராஜ்ய கட்சியை தொடங்கினார்கள். இது சரியான விடை. பாய்காட் ஆஃப் சைமன் கமிஷன் 9th November 1928. இது வந்து தவறானது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 3 1928 சைமன் குழு எதிர்ப்பு நடைபெற்றது. நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் ஒத்துழைமை இயக்கம் 1919 இது தவறானது. 1920-22 ஒத்துழைமை இயக்கம் 1920-22 நடைபெற்றது. சிஆர் தாஸ் டெத் மறைவு ஜூன் 14 ஆக்சுவலா 1924 கொடுத்திருக்காங்க தவறானது. ஜூன் 16 1925 ஆண்டு சிஆர் தாஸ் மரணம். சோ வந்து பாத்தீங்கன்னா விடை என்ன உங்களுக்கு சரியான கூட்டு தான் கேட்டிருக்காங்க. சரியான இணை விடை ஏ. சோ 83வது கேள்வி பிக் அவுட் தி ராங் ஸ்டேட்மெண்ட். இவற்றில் எந்த கூற்று தவறானது? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் காங்கிரஸ் டிட் நாட் அட்டெண்ட். காங்கிரஸ் கட்சி முதல் வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ளவில்லை. இது வந்து சரியான ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 7th September 1931 இரண்டாவது வட்டமேசை மாநாடு 7ஆம் நாள் செப்டம்பர் 1931 நடைபெற்றது. இதுவும் சரியான இணை. Third round table conference 17th November to 24th December 1932 மூன்றாவது வட்டமேசை மாநாடு 1932 ஆண்டு முதல் டிசம்பர் 24ஆம் நாள் வரை நடைபெற்றது. இதுவும் சரியான கூற்று சரியான இணை. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா ராங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப எதுவுமே கிடையாது. விடை வந்து டி ஒன் ஆஃப் தம். 84வது கேள்வி சூஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இவற்றில் இது சரியானது. In Tamil Nadu, C. Rajaji led the salt march from Tiruchirappalli to Vedaranyam. தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளியில் இருந்து வேதாரண்யம் வரை உப்பு சத்தியாகிரகத்தை சி ராஜாஜி மேற்கொண்டார். சரியான கூற்று. In the northwest frontier province, Khan Abdul Ghaffar Khan led the movement. வடமேற்கு எல்லை மாகாணத்தில் கான் அப்துல் காபர் கான் என்பவர் இந்த இயக்கத்திற்கு தலைமையேற்றார். இதுவும் சரியான கூற்று. காந்தி வாஸ் அரஸ்டட் அட் மிட்நைட் அண்ட் சென்ட் டு எரவடா ஜெயில். காந்தியடிகள் நள்ளிரவில் கைது செய்யப்பட்டு எரவடா சிறையில் அடைக்கப்பட்டார். இதுவும் சரியான கூற்று. சோ மூன்று கூற்றுகளுமே சரியா உள்ளது. விடை வந்து பாத்தீங்கன்னா ஆல் தி அபோவ். விடை டி ஆல் தி அபோவ். 85வது கேள்வி who is regarded as the real founder of பாப்புலர் ஆன்டி பிரிட்டிஷ் மூவ்மெண்ட் இன் இந்தியா. இந்தியாவில் பிரிட்டிஷாருக்கு எதிரான ஒரு முழுமையான இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? லாலா லஜபதி ராய், பிபின் சந்திரபால், அரவிந்த் கோஷ், பாலகங்காதர திலகர். டி பாலகங்காதர திலகர். 86வது கேள்வி ரியல் ஸ்வராஜ் will come not by accusation of authority by a few but by the accusation of the capacity by all to resist authority when abused told by. ஒரு சிலர் அதிகாரத்திற்கு வருவதால் உண்மையான சுயராஜ்யம் கிடைத்து விடாது. ஆனால் தாங்கள் பெற்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் போது நிர்வாகத்தினரை எதிர்க்கும் திறனை அனைவரும் பெறச் செய்வதே சுயராஜ்யமாகும் என்று கூறியவர் யார்? ஜெயபிரகாஷ் நாராயண், ஆச்சாரியா, நரேந்திர தேவ், மினோ மாசானி, MK காந்தி. சோ இந்த கூற்றை கூறியவர் மகாத்மா காந்தியடிகள். விடை டி.
87வது கேள்வி who declared Swaraj is my birthright and I will have it. சுவராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீர்வேன் என்று முழங்கியவர் யார்? சோ பேசிக்கலா எல்லாத்துக்கும் தெரியும், பால கங்காதர திலகர். விடை வந்து ஏ பால கங்காதர திலகர். 88வது கேள்வி பொறுத்துக. முஸ்லிம் லீக் 1906, லக்னோ ஒப்பந்தம் 1916, லாலா லஜபதி ராய் பஞ்சாபின் சிங்கம், பல்கலைக்கழகங்கள் சட்டம் யூனிவர்சிட்டி ஆக்ட் 1904 1904. சோ அனைத்துமே சரியாக பொருந்துகிறது. சோ விடை வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 விடை பி. விடை பி. 89வது கேள்வி which act was implemented with the announcement of elections in 1937. எந்த சட்டத்தின்படி 1937ஆம் ஆண்டு தேர்தல்கள் அறிவிக்கப்பட்டது? Government of India Act 1935, the Indian Council Act 1909, the Government of India Act 1934, none. The answer இந்திய அரசு சட்டம் 1935. விடை ஏ. 90வது கேள்வி in 1939 Subhash Chandra Bose became the president of the Congress by defeating the candidate of Gandhi. காந்தியடிகளின் வேட்பாளரான யாரை வீழ்த்தி 1939 சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸ் தலைவரானார்? வினோபாவே, பட்டாபி சீதாராமையா, அருணா அசஃப் அலி, நன். சோ விடை வந்து பட்டாபி சீதாராமையா. பட்டாபி சீதாராமையா. விடை பி. 91வது கேள்வி who was the first to offer சத்தியாகிரகா on 17th October 1940. 1940 அக்டோபர் 17ஆம் நாள் யார் சத்தியாகிரக போராட்டத்தை முதலாக ஆரம்பித்தது? வினோபா பாவே, காந்தி, சுபாஷ் சந்திர போஸ், நன். சோ விடை வந்து வினோபா பாவே. விடை வந்து முதலாக சத்தியாகிரக போராட்டத்தை 1940 அக்டோபர் 17 ஆரம்பித்தார். விடை ஏ. 92வது கேள்வி do or die call by செய் அல்லது செத்துமடி என கூறியவர்? வினோபா பாவே, காந்தி, சுபாஷ் சந்திர போஸ். ஆன்சர் வந்து காந்தி. விடை காந்தி. 93வது கேள்வி dash began his career as a moderate and turned an extremist. யார் ஒரு மிதவாதியாக தனது வாழ்க்கையை தொடங்கி தீவிரவாதியாக மாறியவர்? பிபின் சந்திரபால், அரவிந்த கோஷ், லாலா லஜபதி ராய், பால கங்காதர திலகர். சோ ஆன்சர் வந்து பால கங்காதர திலகர் தான் வந்து தன்னுடைய வாழ்க்கையை ஒரு மிதவாதியாக தொடங்கி தீவிரவாதியாக மாறியவர் பால கங்காதர திலகர். விடை டி. 94வது கேள்வி the Wavell plan was announced on dash என்று வேவல் திட்டம் அறிவிக்கப்பட்டது? 14th June 1945, 24th June 1945, 14th June 1946, 24th June 1946. வேவல் பிளான் வந்து பாத்தீங்கன்னா வேவல் திட்டம் 1945ஆம் ஆண்டு ஜூன் 14ஆம் நாள் அறிவிக்கப்பட்டது. விடை ஏ. 95வது கேள்வி choose the chronological order காலமுறைப்படி வரிசைப்படுத்துக. கிரிப்ஸ் மிஷன், கேபினட் மிஷன், வேவல் பிளான், மவுண்ட் பேட்டன் பிளான். கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 22 1942ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டு வந்தது. அமைச்சரவை தூதுக்குழு 14 ஜூன் 1945. வேவல் திட்டம் 14 ஜூன் 1945. அமைச்சரவை தூதுக்குழு வந்து பாத்தீங்கன்னா கேபினட் மிஷன் 24 மார்ச் 1946. மவுண்ட் பேட்டன் திட்டம் ஜூன் 3 1947. சோ அப்ப ஆர்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பி தான் வரும். சரிங்களா? ஆன்சர் பி. 1 3 2 4. சோ கிரிப்ஸ் மிஷன், வேவல் பிளான், கேபினட் மிஷன், மவுண்ட் பேட்டன் பிளான். 96வது கேள்வி who declared 16th August 1946 as the direct action day? 1946ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 16ஆம் நாளை நேரடி நடவடிக்கை நாளாக அறிவித்தவர் யார்? ஜின்னா, அலெக்சாண்டர், சலீம் பிரதர்ஸ், அருணா அசஃப் அலி. சோ நேரடி நடவடிக்கை நாளாக அறிவித்தவர் ஜின்னா. விடை ஏ. 97வது கேள்வி தி இன்டீரியம் கவர்மெண்ட் ஹெடட் பை யார் தலைமையில் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டது? ஜவஹர்லால் நேரு. சோ விடை வந்து சி ஜவஹர்லால் நேரு. இவருடைய தலைமையில் தான் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டது. 98வது கேள்வி choose the correct statement. இவற்றில் எந்த கூற்று சரியானவை? Power would be transferred on the basis of dominion status of India and Pakistan. இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு பிரிட்டனின் தன்னாட்சி பகுதி டொமினியன் என்ற தொகுதியின் அதிகார மாற்றம் நடைபெறும். இது வந்து ஜூன் 3 பிளான் படி பத்தினா சொல்லிருப்பாங்க. சரிங்களா? ஜூன் 3. சோ இதன்படி இந்த கூற்று சரியானது. Princely states would have to join either India or Pakistan. சிற்றரசுகள் இந்தியா அல்லது பாகிஸ்தானில் சேர வேண்டும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் சரியான கூற்று தான். இது இந்திய சுதந்திர சட்டத்தின்படி சரியான கூற்று. சோ அப்ப என்ன கேட்டிருக்காங்க? சோ கரெக்டான ஸ்டேட்மெண்ட். சோ இரண்டுமே சரியானதா? விடை சி. 99வது கேள்வி இந்தியா was
partitioned into two domains, India and Pakistan. So எல்லாருக்குமே தெரியும் இந்தியா மற்றும் டேஷ் என இரண்டு பகுதிகளாக இந்தியா பிரிக்கப்பட்டது. சோ விடை வந்துனா பாகிஸ்தான் என இரண்டு பகுதிகளாக இந்தியா பிரிக்கப்பட்டது. சோ 100வது கேள்வி, which statement is correct? டோட்டல் எந்த கூற்று சரியானது? 1947 15th August India won independence. 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்தியா விடுதலை அடைந்தது. இது சரியான கூற்று. 1947 14th August Pakistan won independence. 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 14ஆம் நாள் பாகிஸ்தான் விடுதலை அடைந்தது. இதுவும் சரியான கூற்று. 1947 15th August India and Pakistan won independence. இது தவறான கூற்று. ஏன்னா பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆகஸ்ட் 14 இந்தியா ஆகஸ்ட் 15 சோ கிடைச்சிருக்கும். சோ இது இப்போ மூன்றாவது இணை தவறானது. சோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க? சரியான எது கேட்டிருக்காங்க? விடை 1 and 2 only. விடை சி 1 and 2 only. இல்லம் தேடி தேர்வுல இன்னைக்கு இந்திய தேசிய இயக்கம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் பத்தி क्वेश्चंस பார்த்தோம். 100 क्वेश्चंस பார்த்ததுல கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் இது பயனுள்ளதா இருக்கும். சோ வரக்கூடிய அனைத்து தேர்வுகளுக்கும் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதனால தொடர்ந்து நல்லா படிங்க, சக்சஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.